எல்லாருக்கும் ஹாப்பி சாபத். ஸோ இன்றைக்கி ஒரு மிஷன் ரிப்போர்ட் வந்து த டைட்டில் இஸ் ஃபஸ்ட் அட்வென்டிஸ்ட் கிண்டர் கார்டன். ஒரு கிண்டர் கார்டன் அட்வென்டிஸ்ட் ஸ்கூல் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து பல்கேரியாவிலேருந்து வருது, நம்மளுக்கு சோஃபியான்ட்டு ஒரு இடத்துலேருந்து. ஸோ இந்த ஸ்கூலை ஸ்டார்ட் பண்ணது மரியான்ட்டு ஒருத்தவங்க தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. மரியாவுடைய விட்னஸ் தான் இந்த வாரம் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ மரியாவுடைய பையன் வந்து ஹி வாஸ் 3 years old அண்ட் கரெக்டாக 3 years old வந்தோடனே மரியாவுக்கு வந்து ஷி ஹேட் எப்படி சொல்கிறது, ஒரு லாங் மெட்டர்னிட்டி லீவ் வந்து அவங்களுக்கு 3 yearsக்கு வந்து கிடச்சிருந்துருச்சாம். ஸோ ஷி வாஸ் பிளெஸ்ட் தட் ஷி காட் சச் அ பிக் மெட்டர்னிட்டி லீவ். இப்போ மெட்டர்னிட்டி லீவ் வந்து வென் இட் வாஸ் எண்டிங், அந்த 3 years டைம் பீரியட் முடிய உடனே அவங்களுக்கு வந்து ஷி ஸ்டார்டட் ஹேவிங் தாட்ஸ். என்ன தாட்ஸ்னால், இப்போ பையனை என்ன பண்ணுறது, பையனை எங்கே விடுறதுன்ட்டு. ஸோ சரி, ஒரு கிண்டர் கார்டன் ஸ்கூலில் வந்து விடலான்ட்டு அவங்களுக்கு வந்து ஒரு தாட் இருந்துச்சாம். ஸோ அந்த தாட் வந்தோடனே மரியாவுக்கு வந்து அவங்களுடைய ஃபைனான்ஷியல் ஸ்டேட்டஸ், அப்புறம் ஃபேமிலி எப்படி மேனேஜ் பண்ணும், அப்புறம் பையனை வந்து எப்படி ஸ்கூலில் ஜெல்லாவை வைக்கிறதுன்ட்டு ரொம்ப தாட்ஸ் அவங்களுக்கு வந்துட்டு இருந்துகிட்டே இருந்துச்சு. ஸோ ஒரு நாள் வந்து ஒரு ஃபுல் டெஸ்பிரேஷனோட கஷ்டத்தோடு வந்து அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட கேட்குறாங்க, இப்போ என்ன பண்ண போகிறேன், நான் வேலைக்கு செய்யணும், நான் எந்த கிண்டர் கார்டன் ஸ்கூலில் வந்து பையனை சேர்க்க போகிறேன்ட்டு. ப்ராப்ளம் என்னவாக இருந்துச்சுன்னா, அவங்களுக்கு வந்து அட்வென்டிஸ்ட் ஸ்கூலில் தான் சேர்க்கணுன்ட்டு ரொம்ப ஆசைப்பட்டாங்க. அவங்க வந்து வேறு கிண்டர் கார்டன் ஸ்கூலில் வந்து சேர்க்க ஆசைப்படல. ஏன்னா அந்த பசங்க எப்படி இருப்பாங்க, டீச்சர்ஸ் எப்படி இருப்பாங்க, என்ன சொல்லி கொடுப்பாங்க, பேரண்டிங் எப்படி இருக்கும், டீச்சிங் எப்படி இருக்கும்ன்ட்டு ரொம்ப தாட்ஸ் இருந்துகிட்டே இருந்தது. இந்த கஷ்டத்தோடு அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட என்ன பண்ண போகிறோன்னு கேட்டோடனே அவங்க ஹஸ்பண்ட் வந்து ஒரு சீரியஸாக ஒரு ரிப்ளை கொடுக்குறாங்க, உனக்கு புரியலையா, காட் வந்து ஒன்றை தான் என்னாவது பண்ண சொல்கிறாங்கன்ட்டு என்ன அவங்க சொல்கிறாங்க. when are you going to understand that God wants you to do something yourselfன்னு அவங்க சொன்னோடனே மரியாவுக்கு வந்து அந்த வேர்ட்ஸ் வந்து ஸ்ட்ராங்லி ஹிட்டர். அண்ட் அவங்க யோசிக்க அண்ட் தென் கரெக்டாக காடும் அவங்கக்கிட்ட பேசுகிறாங்கன்ட்டு அவங்களுக்கு அந்த தாட் வந்துச்சு. ஸோ உடனே அவங்களுக்கு வந்து ஓகே, ஒரு டிசிஷன் எடுத்தாங்க, ஒரு அட்வென்டிஸ்ட் கிண்டர் கார்டன் ஸ்கூல் வந்து நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன்ட்டு. ஸோ திஸ் இஸ் பேக் இன் 2016. ஸோ 10 years பேக் நடந்த ஸ்டோரி தான் நம்ம பார்க்க போகிறோம். பல்கேரியாவில் நான் சொன்ன மாதிரி நோ அட்வென்டிஸ்ட் ஸ்கூல்ஸ் வேர் தேர். அண்ட் ஒரு வாட்டி போயிட்டு அவங்க சர்ச் மெம்பர்ஸ் கிட்ட போய் இந்த மாதிரி எனக்கு ஒரு விஷன் இருக்குது, ஒரு பிளான் இருக்குது, நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்ட்டு கேட்டிருக்கிறாங்க. உடனே அவங்க சர்ச் மெம்பர்ஸ் வந்து நிறையா பேர் வந்து என்ன சொல்லியிருக்கிறாங்க, இது ஒர்க் அவுட் ஆகிற மாதிரி இல்லை, நிறையா சேலஞ்சஸ் இருக்குன்னு. ஆனால் அட் த சேம் டைம் கொஞ்சம் பேர் வந்து மரியாவை சப்போர்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ மரியா வந்து ஷி ஃபார்ம்டு ஒரு சின்ன அவங்களுக்காக ஒரு டீம் வந்து ஃபார்ம் பண்ணி கண்டினியூ பண்ணுறாங்க. ஸோ இப்போது வந்து ஷி ஜஸ்ட் ஹேட் ஒரு 6 to 8 weeks டைம் தான் மரியாவுக்கு வந்து இருந்திருக்கு. அந்த 6 to 8 weeksல வந்து பிஃபோர் ஷி ஜாயின்ஸ் ஹர் இது ஒர்க், அவங்க கம்பெனி ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த அட்வென்டிஸ்ட் ஸ்கூலில் செட் பண்ணி எல்லாம் வந்து இட் ஹேஸ் டு கோ இன் ப்ராசஸ்ன்னு அவங்க இருந்தாங்க. அண்ட் 3 months லேட்டர் அவங்களுக்கு இந்த தாட் வந்துட்ட பிறகு ஷீ ஸ்டார்டட் சேயிங் கலர்ஃபுல் ஹோப்னு நான் வந்து ஒரு ஸ்கூலை வந்து நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன்னு அவங்களுக்கு ஒரு ஐடியா வந்துச்சு. வெறும் கிண்டர் கார்டன் ஸ்கூல் தான் இது. வந்து அவங்க வந்து டிஜிட்டல் சோஷியல் மீடியாலலாம் ப்ரொமோஷன் பண்ணி வெப்சைட்லாம் க்ரியேட் பண்ணி எல்லாம் வந்து ஃப்ரேம் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஆனால் ஒன் மோர் பிக் ப்ராப்ளம், நான் சொன்ன மாதிரி ஷி ஜஸ்ட் ஹேட் 6 to 8 weeks டைம் அவங்க இதெல்லாம் செட் பண்ணுறதுக்கு. இன்னொன்று என்ன ப்ராப்ளமாக என்ன இருந்துச்சுன்னா, ஷி வாண்டட் எங்கே போய் நான் வந்து இது ஓப்பன் பண்ணுவேன்ட்டு ஒரு தாட் அவங்களுக்கு வந்து ரொம்ப இருந்துச்சு. ஸோ அதுவும் வந்து அவங்க என்ன நினச்சாங்கன்னா, எனக்கு கன்வீனியண்ட்டாக வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு 15 minutes இருந்த மாதிரி நான் வைக்கக்கூடாது, என் டீமுக்கு வந்து எது கன்வீனியண்ட்டாக இருக்கணும்னு நான் பார்த்து ஒரு சென்ட்ரல் லொக்கேஷன் தேடிட்டே இருந்தாங்க. ஒன்று ரெண்ட் ஜாஸ்தி சொல்லுவாங்களாம், இல்லைனா வந்து சின்ன பசங்களாம் வந்து எங்கள் ப்ராப்பர்ட்டியில் நாங்கள் அலோவ் பண்ண மாட்டோம், ப்ராப்பர்ட்டியை வந்து டேமேஜ் பண்ணிடுவாங்கன்ட்டு அவங்க சொல்லிகிட்டே இருந்தாங்களாம். ஸோ அவங்க வந்து ரொம்ப தேடிகிட்டே இருந்தாங்க, ப்ரேயர் பண்ணிகிட்டே இருந்தாங்க.
கிடைக்கவே இல்லை. அண்ட் லாஸ்ட்டாக அவங்க வந்து என்ன டிசைட் பண்ணாங்க, சரி நான் வீட்டு பக்கத்துலேயே தேடுறேன்ட்டு அந்த தாட்டோடு அவங்க வெளியே போனோடனே ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்தாங்களாம். உடனே போயிட்டு அந்த ப்ராப்பர்ட்டியை வந்து போய் செக் பண்ண உடனே அந்த ஓனரும் வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருந்தாங்களாம். அவங்களுக்கு வந்து ஏதோ அந்த ப்ராப்பர்ட்டிக்குள்ளே போகுனாலே காட் வந்து ஏதோ கன்விக்ஷன் கொடுத்த மாதிரி இருந்துச்சா, இதான் வந்து கரெக்டான இடம் நீ போய் பாருன்ட்டு சொன்ன மாதிரி இருந்துச்சு அவங்களுக்கு. ஸோ அப்படியே போன உடனே ஓனர் வந்து ஹி லவ் தி ஐடியா. அந்த ஐடியா சரி சூப்பராக இருக்கும்ன்ட்டு அவங்களும் ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணாங்களாம். அப்ரிஷியேட் பண்ணி வீடை வந்து நான் லீஸுக்கு விட்றேன் உங்களுக்கு, நீங்கள் கிண்டர் கார்டன் ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ணுங்கன்ட்டு எல்லாம் சொன்னோடனே அண்ட் இவங்களும் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க, இது ஒரு ஸ்டார்ட் அப் ப்ராஜெக்ட், இப்போ தான் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுறோம், எங்களுக்கு ஃபண்டிங் அப்படி ஒன்றும் இல்லை, எல்லாம் ஒன்றுனா இது பண்ணோடனே அவங்க வந்து அந்த ப்ரைஸை வந்து ரொம்ப டிஸ்கவுண்டட் அமௌண்ட்டில் தான் அந்த ஓனர் கொடுத்தாங்கன்னு நம்ம பார்த்தாங்களாம். ஒரு நாள் வந்து மரியா என்ன பண்ணுறாங்கன்னா கான்ட்ராக்ட் சைன் பண்ணுறதுக்கு போகிறாங்களாம். டீமோட எல்லாம் கூப்பிட்டு போய் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்களா, எல்லாம் முடிஞ்சிச்சு. கான்ட்ராக்ட் சைன் பண்ணுறதுக்கு அவங்க வீட்டுக்கு போன உடனே ஓனருடைய ஹஸ்பண்ட் வந்து ஒரு பைபிள் ரீட் பண்ணுறத பார்த்துருக்குறாங்க. பைபிள் ரீட் பண்ண உடனே இப்போது மெயின் சேலஞ்ச் அவங்களுக்கு என்னவாக இருந்துச்சுன்னா, ஷீ வாண்டட் த ஓனர் டு நோ தட் திஸ் இஸ் அ செவன்த்-டே அட்வென்டிஸ்ட் கிண்டர் கார்டன் ஸ்கூல். ஸோ நாங்கள் வந்து செவன்த்-டே அட்வென்டிஸ்ட் பிரின்சிபிள்ஸை வந்து நாங்கள் ஷேர் பண்ணோம். அது வந்து த ஓனர் ஆல்சோ ஹேஸ் டு அப்ளைஜ்ன்னு வந்து அந்த ஒரு தாட்டோடு அவங்க போகிறாங்களாம். ஏன்னா பல்கேரியாவில் வந்து அட்வென்டிஸ்ட்னு எடுத்த உடனே அது ஒரு தனி ஒரு குரூப், இட்ஸ் அ டிஃப்ரெண்ட் செக்ட்ன்னு தான் வந்து அவங்க பார்ப்பாங்களாம். ஸோ அப்படி போனோடனே பிஃபோர் ஷீ குட் ஓப்பன் ஹர் மவுத், அவங்க ஓனருடைய ஹஸ்பண்ட் பைபிள் ரீட் பண்ணிட்டு இருந்தவங்க மரியாவை பார்த்து உடனே கேட்குறாங்களா, நீங்கள் செவன்த்-டே அட்வென்டிஸ்ட் தானே? மரியாவுக்கு உடனே ஷாக் ஆகிடுச்சு. உங்களுக்கு எப்படி தெரியும் வந்த உடனே சொன்னோடனே அவங்க சொல்கிறாங்களா, இல்லை நீங்கள் போட்ட நிறையா அட்வர்டைஸ்மெண்ட்லாம் நாங்கள் பார்த்தோம், வெப்சைட்லாம் வந்து செவன்த்-டே அட்வென்டிஸ்ட் சர்ச் கூட வந்து லிங்க் ஆகிருந்துச்சு. ஸோ நான் வந்து அஸ்யூம் பண்ணேன், ஓகே யூ வுட் பி பார்ட் ஆஃப் த சேம் குரூப்னு சொன்னோன்னே. அண்ட் ரெண்டு பேர் அப்படியே பேசினோடனே தே ஹேட் அ பாசிட்டிவ் டாக். ஓகே அட்வென்டிசம் பற்றி அவங்களும் வந்து நிறையா ஷேர் பண்ணாங்களாம், இவங்க அவங்களுடைய இது தாட்ஸ் அண்ட் இது ஷேர் பண்ணாங்களாம். The more interesting fact here is அந்த ஓனருடைய ஹஸ்பண்ட் இதெல்லாம் பேசிகிட்டு இருந்தவங்க, he himself was a retired Bible scholar. So it was from a different church and he was also அவங்க ஓனர் வந்து she was teaching piano classes, keyboard classes to a lot of students. அந்த கீபோர்ட் கிளாஸஸ் வந்து அட்டென்ட் பண்ண பசங்க வந்து சில பேர் அட்வென்டிஸ்டாக இருந்தாங்களாம். ஸோ ஓனர் ஆல்சோ அக்ரீட், இவங்களுக்கும் எல்லாம் செட் ஆயிடுச்சு. கிண்டர் கார்டன் ஸ்கூல் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்களாம். கரெக்டாக அவங்களுக்கு இருந்த அந்த ஒரு 6 to 8 weeks டைம் பீரியட்குள்ளே வந்து எல்லாம் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸ்டார்ட் பண்ணிட்ட பிறகு மரியா வந்து ஷி என்டர்ஸ் த ஃபஸ்ட் டே, உள்ளே போயிட்டு எல்லாம் நல்லபடியாக போதாம். அண்ட் வித்தின் த ஸ்பேன் ஆஃப் ஆல்மோஸ்ட் 2 years கிட்ட மரியா என்ன பண்ணுறாங்கன்னா இன்னொன்று பிரான்ச்சும் ஓப்பன் பண்ணுறாங்களாம். 14 students in one place, 16 students in another place. காட் வந்து அவங்கள அவ்வளோ ஒரு நல்ல பிளெஸ் பண்ணாங்கன்னு நம்ம பார்க்குறோம். மரியாவும் அவங்க டீம் வந்து ரெகுலராக வந்து அந்த ஓனருக்காக ப்ரேயர் பண்ணுவாங்களாம். ரெகுலராக அவங்க பண்ணுற ஒரு சின்ன இனிஷியேட்டிவ்காக ப்ரேயர் பண்ணுவாங்களாம். ஓனருடைய பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து இது எப்படி அவங்க பார்த்தாங்கன்னா, அவங்களுக்கு வந்து பசங்களே இல்லையா, they were old and they didn't have children. ஸோ இந்த மாதிரி அவங்களுடைய ப்ராப்பர்ட்டி வந்து பசங்களுக்காக லீஸ் பண்ணி கொடுத்த உடனே அவங்களுக்கு வந்து ஏதோ ஒரு மனசில் வந்து ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருந்த மாதிரி இருந்துச்சுன்னு சொல்கிறாங்க. ஸோ மரியா எடுத்த ஒரு சின்ன இனிஷியேட்டிவ், ஏதோ ஒரு தாட் வந்து அவங்க ஹஸ்பண்ட் மூலமாக மரியாவுக்கு வந்தது வந்து இவ்வளோ ஒரு பெரிய நல்ல ஒரு ஃபவுண்டேஷனாக வந்து க்ரியேட் ஆகிறதுக்கு ஹெல்ப் ஆச்சுன்னு நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த 13th Sabbath ஆஃபரிங் வில் பி கலர்ஃபுல் ஹோப். அந்த ஸ்கூல் கிண்டர் கார்டன் ஸ்கூலுக்கு வந்து a part of the 13th Sabbath offering வந்து நம்ம அங்கே போவோம் நம்ம பார்க்குறோம். ஸோ அதில் வந்து சில ரெண்டட் ஃபெசிலிட்டி பில்டிங்ஸ் வந்து அவங்க எடுத்துருக்குறாங்களாம். ஸோ அதுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணுறதுக்கு அண்ட் டு மீட் தேர் ஃபைனான்ஷியல் நீட்ஸ் டு சப்போர்ட் திஸ் மினிஸ்ட்ரி நம்மளுடைய ஆஃபரிங்ஸ் வந்து இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ பல்கேரியாவில் வந்து இந்த மாதிரி ஒரு லைஃப் சேஞ்சிங் மினிஸ்ட்ரி வந்து நடந்துட்டு இருக்குது. ஸோ மரியா வந்து இந்த மாதிரி ஒரு நல்ல விட்னஸ் நம்மளுக்கு ஷேர் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ திஸ் இஸ் அபவுட் திஸ் வீக்ஸ் மிஷன் ரிப்போர்ட்.